ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மாடர்ன் விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா, எப்போ வரும் அப்படின்றத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப ஒரு துரோகம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்னும் ட்ரைனிங்கே போடலை எஸ்ஐக்கும் பிசிக்கும். பிசிக்கு வந்து போட போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்ஐக்கு போட்டதுக்கப்புறம் தான் மோட்டிவேஷன் வரும். ஸோ அது வரைக்கும் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் தான் இன்னும் வருஷம் கை வைப்பாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தாமதமாகும். மேபி ஜனவரியில் பிப்ரவரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 2024 நோட்டிஃபிகேஷன் வரல, சரிங்களா? அதாவது 24, 25 நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 25, 26 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ 25, 26 வந்துச்சு அப்படின்னா அதிலே போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது, ஃபிசிக்கல் எக்ஸாம், செலக்ஷன் ப்ராசஸ்ஸு, வைவா, இப்படியே போய்ட்டு முடிஞ்சுது. இனிமேல் இதில் விட்டிங்க அப்படின்னா 27 to 28க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக வராது. பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து 2025 to 26 தான் வரப்போகுது. எஸ்ஐக்கானும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாமதப்படுத்தாமல் படிங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். 25 to 26 ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து இன்னும் சேர்மனே போடலை, டிஎன்எஸ் இன்னும் சேர்மனே போடலை. அதனால் இன்னமும் தாமதமாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மேபி வந்து ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட்டு, செப்டம்பர். ஏன்னா போன ஜூனில் சொல்லி அக்டோபர் வர வேண்டியது அடுத்ததாக 2025 வரப்போகுது. 2024 சொன்ன எக்ஸாம் 2025 வரப்போகுது. அதனால் நல்லா படிங்க. அதேமாதிரி இப்போது வந்து பிசிஆ கேண்டிடேட்லாம் வந்து செலக்ட் ஆகக்கூடிய என் ஃப்ரெண்டு இருக்கான். ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா போய் ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள். தப்பு யார் மேலே அப்படின்னா அரசு மேலே தப்பு. இன்னும் சேர்மன் போடாமல் ஃபஸ்ட் டக்குன்னு முடிக்காமல் கேஸ் போட்டு இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறதுனா, அதாவது இப்போ இருக்கிற பிசி கேண்டிடேட்ஸுக்கும் வந்து பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை, சரிங்களா? இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ பிரச்சனை மேலே பிரச்சனை, ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு. ஸோ எவ்வளோ பேர் வந்து வேலைக்கு போய் ட்ரைனிங்கை முடித்து கல்யாணம் பண்ணி அவன் தலை தீபாவளி கொண்டாட விஷயத்தில் இன்னும் வந்து தீபாவளி கொண்டாடுமா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அரசு தான் வந்து இதுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன். மற்றபடி யாருமே தப்பு இல்லை. அரசு தான் வந்து இதுக்கான சரி நடவடிக்கை எடுக்காமல், கரெக்ட் ப்ராசஸை மூவ் பண்ணாமல் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில. டிஎன்பிசியும் அப்படி தான் ரொம்ப டிலே ஆகுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பாருங்கள், எஸ்ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது 6 months to 8 months முடிச்சிட்டாங்க ப்ராசஸ்லாம். இந்தளவு டிலே பண்ணதில்லை. ஆனால் இப்போது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஆட்சிலாம் வந்து 12 வேகன்சி அதிகம், ப்ராசஸும் டக்குனு முடியும். பட் இப்போ வேகன்சியும் கம்மி, ப்ராசஸும் முடிக்க மாட்டாங்க. கேஸ் மேலே கேஸ் போட்டுட்ருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு தவறான ஒரு அரசுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தேர்ந்தெடுத்து தவறான அரசு. நெக்ஸ்ட்டு 2026 நல்ல தரமான அரசை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. தளபதி தான் கண்டிப்பாக வந்தாகணும், வேறு வழியே இல்லை. தயவு செஞ்சு இதில் அரசியல் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லிடுறேன், ஏன்னா வந்து தப்பு தான் இருந்தாலும் பேச வச்சுட்டாங்க. அது என் ஃப்ரெண்டு தளபதி ஃபேன் தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தளபதி சிஎம் வரது வாய்ப்பே இல்லை அப்படின்றான். 2031 வருவார், ஆனால் அடுத்த எலெக்ஷன் வரமாட்டார் அப்படின்றான். ஏன்னா தளபதி நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பார், ஆனால் அவர் சார்பாக நிற்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்து போட்டிருக்கீங்க? இல்லை அப்படியே பார்த்து போடலையே. யாரோ நிற்கிறாங்க, இந்த கட்சி தான், ஓகே சூரியனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க. தவிர யார் நிற்கிறா, என்ன படிச்சுருக்காங்க, செய்வாங்க அதை ஓட்டு கேட்குறப்ப கைத்து வைப்பாங்க. நம்ம போயிட்டு உதவின்னு கேட்டால் காலத்து வைப்பாங்க. இதுதான் அவங்களோட பொழப்பாக போயிட்டுருக்கு. இதை நான் அரசியல் பேசிடக்கூடாது, இருந்தாலும் தளபதிக்காக நான் பேசுகிறேன். தளபதிக்காக நான் பேசி தருவேன். ஏன்னா வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நெஞ்சில் அப்படியே பதிஞ்சிருச்சு, அதை மறக்க முடியாது. யாராவது 2026 தளபதி வரல அப்படின்னா செத்துருங்க. உண்மை தான். இதில் எப்படி சொல்கிறது, நான் எப்படி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். இதில் போய் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு நம்ம வந்து என்ன பேச வந்தோமோ அதை பேச விட்டுட்டு நான் எதாவது பேசிகிட்டு இருக்கேன். சாரி, தப்பாக நான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து நான் பேசினது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து இந்த இடத்துல பேசக்கூடாத, நான் வந்து வேறு இடத்துல பேசிடணும். இதுக்காக நிறைய வீடியோ போட்டுருணும். ஸோ ஓகே. இப்போ இருக்கிற அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹான்ஸு, கூலிப்பு இதெல்லாம் வந்து தடை பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் எவ்வளோ தவறு நடந்துகிட்ருக்கு அந்த ஆட்சியில். ஸோ 2020 வரக்கூடிய ஆட்சியில் நல்ல பர்சனாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஜெயஹிந்த்.